ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. மத்தேயு 18:14. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவரை போல வேலை பளுவோடு இருந்தவர்கள் எவரும் இல்லை. எப்போது பார்த்தாலும் அவரை சுற்றி கூட்டம். ஆனாலும் தனிநபர் மீது அவர் அன்பு ஒரு நாளும் குறையவில்லை. எடுத்துக்காட்டாக யோவான் நற்செய்தி நூலில் பேதுரு, பிலிப்பு, நாத்தான்வேலை சந்திக்கிறார். ஒரு திருமண வீட்டில் வேலைக்காரர்களோடு நேரம் செலவழிக்கிறார். இரவு வேளையில் நிக்கோதமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்து சமாரியா பெண் உதவியற்ற திமிர்வாதக்காரனுக்கு உதவுகிறார். இன்னும் தொடர்ந்து தனி நபர்களோடு அன்பு கூர்ந்து செலவிட்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் கடவுளுக்கு முக்கியம். திருப்பணியாளன் என்றால் யார்? அவன் இழந்து போனதை தேடி செல்கிறவன். இந்தியா தேடுவோர் நிறைந்த நாடு. தொலைந்தவர் கடவுள், தொலைந்தவன் மனிதன். தொலைத்தவர் தான் தொலைந்ததை தேடி செல்ல வேண்டும். ஆனால் இந்திய மதங்களோ தொலைத்தவரை கண்டுபிடிக்க மக்களை அங்கும் இங்கும் துரத்துகின்றன. ஆனால் இயேசு மனிதனை தேடி வந்தார் என்பதே திருமறை கூறும் உண்மை. சமூக அந்தஸ்து எதுவானாலும் மனிதனின் தேவை ஒன்றுதான். பிலிப்பி சிறைச்சாலை அதிகாரியின் பணி சிறை கைதிகளை திருத்துவது. ஆனால் அவனே திருந்தாமல் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒவ்வொருவரும் முக்கியம் என்று கற்றுக்கொள்வதோ இயேசு போன்று மாறுவதற்கு முதற்படி. ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ரட்சிக்கப்பட வழி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். பாவிகளை நேசிக்கிற, பாவத்தை வெறுக்கிற பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அண்டைய அயலகத்தார் மத்தியில் தேவ சாயலை வெளிப்படுத்தி எங்கள் நடக்கைகள், பேச்சு, செயல்கள், பார்வைகள் மூலமாக தேவ அன்பை வெளிப்படுத்தி உமக்கு பிரியமானபடி வாழ உங்க அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவம் நிறைந்த இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவரும் பாவத்துக்கு விலகி ரட்சிப்பை காத்துக்கொள்ள இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் தனிமையில் வியாகுலத்தோடு உதவியின்றி ஒதுக்கப்பட்ட நிலைமையில் தேவையோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்திடும் மனம் உள்ளவர்களாய் இறங்கி நன்மைகளை, உதவிகளை செய்து உம்மை மகிமைப்படுத்தி வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், முயற்சிகள், விருப்பங்களில் உங்க ஆசீர்வாதமும், தொழில், வேலை, விவசாயத்தில், பயணங்களில் உங்க ஆளுகையும் கிருபையும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு உடல் சுகவீனத்தோடு வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் உங்க தளம்புகளால் குணப்படுத்தி ஆசீர்வதிங்க. மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் உங்க அன்பின் கரம் தொட்டு சுகப்படுத்தி உங்க மந்தையில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாய் வேலைக்காக முயற்சி செய்வோருக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், பிரிந்து வாழும் தம்பதியர் இணைந்து வாழவும், வேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சியாளர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும் ஆலோசனையும் வேண்டுமாயும், மது, போதை, புகையிலை அடிமைத்தனம் இல்லாத தேசமாக எங்கள் தேசம் மாறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென்.